ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களில் எனது அநேக கோடி நமஸ்காரங்கள். தஸ் ஸ்பீக் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா அப்படிங்கிற நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சத்தியம் அப்படிங்கறத பத்தி. சத்தியம் இதோட முக்கியத்துவத்தை ஒரு சின்ன கதை மூலமா பார்க்கலாமா? ரவி அப்படிங்கிறவர் ஒரு தனியார் நிறுவனத்துல ஜூனியர் ஆடிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவரோட ஃபைல்ஸ் எல்லாம் அவர் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கச்சு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கிறத அப்சர்வ் பண்ணார். அந்த டிஃபரன்ஸ் ரொம்ப நெக்லிஜிபிளா இருந்தாலும் குவெஸ்டனபிளா இருந்ததுனால அவரோட மேல் அதிகாரி கிட்ட எடுத்துன்னு போய் டிஸ்கஸ் பண்றதுக்கு போனார். இத பார்த்த உடனே அவரோட மேனேஜர், இது ரொம்ப சாதாரணமா சகஜமா செய்யக்கூடிய மிஸ்டேக் தானே, இப்ப போய் கிளையண்ட் கிட்ட சொன்னா அந்த கிளையண்டையே லூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு, இதை இப்படியே விட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டார். இத கேட்ட ரவிக்கு மனசே ஒப்பல. தன்னோட மேனேஜருக்கு உண்மையா இருக்கிறதா இல்ல இத்தனை நாளா கட்டி காப்பாத்தின்னு இருக்கிற தர்மத்துக்கு உண்மையா இருக்கிறதா அப்படிங்கிற ஒரே குழப்பத்துல ராத்திரி ஃபுல்லா தூங்கல. மறுநாள் கார்த்தால கைகள்லாம் நடுங்கினாலும் ஸ்திரமான மனசோட அவரோட இன்டர்னல் கமிட்டிக்கு ஒரு கான்பிடென்ஷியல் டிராஃப்ட் ஒன்னு அனுப்பினார். நேச்சுரலி ஆஸ் எக்ஸ்பெக்டட் கம்பெனிக்கு கிளையண்டும் ரவிக்கு வேலையும் போயிடுறது. ஆனா சில மாதங்கள் கழிச்சு அந்த கமிட்டியோட சேர்பர்சன் ரவிக்கு ஒரு இமெயில் அனுப்புறார். அந்த இமெயில்ல என்ன இருந்ததுன்னா, உங்களோட நேர்மை எங்களுக்கு ரொம்ப வியக்கத்தக்கதா இருந்தது, அதனால we would like to offer you a job in our core committee அப்படின்னு ஒரு இமெயில் வந்தது. இந்த இமெயில் பார்த்த உடனே ரவிக்கு டக்குன்னு தோணுது என்னன்னா, அன்னைக்கு அந்த உண்மை எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த கஷ்டமான நிலையில நான் சொன்ன உண்மைக்கு எவ்வளவு பெருமை இருக்கு அப்படிங்கறது இன்னைக்குதான் அவருக்கு புரிஞ்சது. டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்மளோட லைஃப்ஸ்ல எல்லாருக்கும் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லயும் உண்மைய எப்படி ஸ்திரமா கடைபிடிக்கிறது அப்படிங்கறத சுவாமி ரொம்ப எளிதா நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. இது சுவாமி ரெண்டு கான்செப்ட்ஸ் மூலமா சொல்றாரு. ஒன்னு சத்தியம், இன்னொன்னு ரித்தம். ரித்தம்னா என்ன? சொல், செயல், சிந்தனை, இது மூணும் இணக்கமா இருக்கிறதே ரித்தம். இன் அதர் வேர்ட்ஸ் திரிகரண சுத்தி. இந்த திரிகரண சுத்தியோட என்ன நம்ம பேசுறோமோ அது மட்டுமே சத்தியம் அப்படின்னு சுவாமி ரொம்ப எளிதா நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை விடவும் சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்கு சுவாமி என்ன சொல்றாருன்னா, சத்தியம் நாஸ்தி பரோ தர்மஹ அப்படின்னா சத்தியத்தை விட பெரிய தர்மம் எதுவுமே கிடையாது. இதை விட ஈஸியா வேற யாரு சொல்ல முடியும்? தஸ் ஸ்பீக் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா. ஜெய சாய்ராம்.